மற்றுமொரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் இன்று நான் சந்திக்கின்றேன். இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு ஒரு மிக முக்கியமான தலைப்பு. இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, மிக பெரிய அளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நோய் நிலை தொடர்பாகத்தான் நான் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். உடலில் உள்ள குருதியின் அளவு குறைவு என்று சொல்வார்கள், அல்லது குருதியில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு குறைவு என்று சொல்வார்கள். ஆம், நான் இன்று உங்களுடன் அனீமியா நிலை அல்லது குருதிச்சோகை நோய் தொடர்பாக கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, பெருமளவான மக்கள் பாதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த அனீமியா நோயின் நோய் அறிகுறிகள் என்ன? அதே போன்று இந்த அனீமியாவிற்கு எவ்வாறான சிகிச்சை முறைகள் காணப்படுகின்றது? இந்த அனீமியாவை நாங்கள் எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம்? இதனால் சிறுவர்கள், வயோதிபர்கள், பெண்கள் என அனைவரும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இவற்றை தவிர்ப்பதற்கான வழிகள் என்ன போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். தொடர்ந்தும் முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்தினை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் இன்றே எங்களுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் நாங்கள் அனீமியா என்றால் என்ன என்கின்ற விடயத்தை பார்ப்போம். அனீமியா என்று கூறுகின்ற விடயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று குருதியில் காணப்படுகின்ற ஹீமோகுளோபின் அளவு அல்லது ஒட்சிஜனை கொண்டு செல்வதற்கு சக்தி வாய்ந்த ஆர்பிசியின் பெருமானங்கள் குறைவடைகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் அனீமியா என்கின்ற நிலை என்று சொல்கின்றோம். அதாவது ஆர்பிசியில், அதாவது செங்குருதி சிறுதுணிக்கையில் காணப்படுகின்ற ஹீமோகுளோபினின் அளவு குறைவடைகின்றதன் காரணமாக எங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன்களை கொண்டு செல்வதற்கு ஏதுவான வலிமை குறைவடைகின்ற ஒரு நிலைதான் இந்த அனீமியா என்கின்ற நிலையாக கருதப்படுகின்றது. இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, இந்த அனீமியா நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அதிகமாக இருப்பதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் காணப்படுகின்றன. நான் இலங்கையிலும் இந்தியாவிலும் அதிகமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட இதில் பெரும்பாலானவர்கள் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக 15 வயதையும் 45 வயதுக்கும் இடைப்பட்ட பெண்களில் சுமார் 30% பெண்கள் இந்த அனீமியா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் 5 வயதிற்குட்பட்ட சிறுவர்களில் சுமார் 20% அண்மித்தவர்கள் இந்த அனீமியா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கர்ப்பிணி தாய்மார்களை எடுத்தால் சுமார் 35% அதிகமானவர்கள் இந்த அனீமியா என்கின்ற குருதியில் காணப்படுகின்ற ஹீமோகுளோபின் அளவு குறைவடைகின்ற இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் மற்ற இளைஞர்கள், வயோதிபர்கள் என அனைத்து தரப்பினரிடத்திலும் இந்த அனீமியா நோய் பரவலாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதற்கு பல்வேறுபட்ட பிரதான காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையை எடுத்துக்கொண்டால் பெருமளவான இந்த ஹீமோகுளோபின் குறைவுக்கு காரணமாக இருப்பது அயன் குறைபாடு, அதாவது இரும்பு சத்து குறைபாடுதான் ஒரு பிரதான காரணமாக இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு அல்லது அனீமியாவுக்கான பிரதான காரணமாக இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியா என்று சொல்லப்படக்கூடிய இரும்பு சத்து குறைபாடுதான் பிரதானமான காரணமாக அமைகின்றது. இந்த இரும்பு சத்து குறைவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக டயட்டரி என்று சொன்னால் உணவில் காணப்படுகின்ற இரும்பு சத்தின் பெருமானம் குறைவடைகின்றது ஒரு பிரதான காரணமாக அமைகின்றது. எங்களுடைய கலாச்சாரத்தின்படி உணவு உட்கொள்கின்ற முறை மாச்சத்து அதிகமான சோறு தானியங்களை தான் நாங்கள் அதிகம் உட்கொள்கின்றோம். எனவே இந்த உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக இரும்பு சத்து உள்ளெடுக்கப்படுகின்ற அளவு குறைவாக காணப்படுகின்றது. இதனால் எங்களுடைய உடலில் காணப்படுகின்ற ஹீமோகுளோபின் அளவு குறைவடைகின்றது. அதே போன்று இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, குறிப்பாகவே ஒரு சாப்பாட்டுடன் உடனடியாக தேநீர் அல்லது கோபி பானம் அருந்துகின்ற ஒரு பழக்கம் அனைவரிடத்திலும் காணப்படுகின்றது. எனவே இந்த தேநீரில் காணப்படுகின்ற ஒரு ரசாயன பதார்த்தம் இரும்பு சத்து அகத்துறிஞ்சலுக்கு எதிராக முன்னிற்கின்றது. எனவே இதன் காரணமாக நாங்கள் உணவின் மூலமாகத்தான் எங்களுடைய போஷணை சத்துக்களை உள்ளெடுக்கின்றோம். எனவே உணவு வேலைக்கு உடனடியாக இவ்வாறான தேநீர்கள் அல்லது கோபி பானங்கள் பருகுவதன் காரணமாக இரும்பு சத்து எங்கள் உடலுக்குள் அகத்துறிஞ்சப்படுகின்ற விடயத்தில் ஒரு தடைக்கல்லாக, முட்டுக்கல்லாக அமைகின்றது. இதன் காரணமாக இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியா என்று சொல்லப்படுகின்ற
இந்த இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படுகின்ற அனீமியா ஏற்படுகின்றது. அதே போன்றுதான் சிலருக்கு போசனை சத்து குறைபாடு காரணமாக இந்த அனீமியா ஏற்படுகின்றது. அது குறிப்பாக விட்டமின் B12 காணப்படுகின்ற குறைபாடுகளாக இருக்கலாம், போலிக் அமிலத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று விட்டமின் C உள்ளெடுக்கப்படுகின்ற அளவின் குறைபாட்டின் காரணமாக கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த விட்டமின் C இரும்பு அகத்துறிஞ்சலில் உதவுகின்ற ஒரு பதார்த்தமாக காணப்படுகின்றது. எனவே இந்த விட்டமின் C குறைவடைகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இரும்பு சத்து உள்ளெடுக்கப்படுகின்றது, குறைவடைகின்றது. இதன் காரணமாக இந்த அனீமியா நிலை, குருதியில் உள்ள ஹீமோகுளோபினின் அளவு குறைவடைகின்ற ஒரு நிலை உருவாகின்றது. அதே போன்றுதான் இந்த ஆசிய கண்ட நாடுகளில் காணப்படுகின்ற, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் காரணமாக பூச்சி தொற்று அல்லது புழு கடிகள் காரணமாக உடலில் காணப்படுகின்ற புழுக்கள், பெரசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் என்று சொல்கின்றோம். இந்த புழுக்கள் காரணமாக கூட ஒரு சிறு அளவான இரத்தங்கள் தொடர்ச்சியாக வெளியேறி செல்கின்றதன் காரணமாக இந்த அனீமியா நிலைமை உருவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த அனீமியா நிலை தோன்றுவதற்கான மற்றைய காரணமாக கருதப்படுகின்ற விடயம் ஒரு நாள்பட்ட நோய்கள், கிரானிக் டிசீசஸ் என்று சொல்கின்றோம். அது சிறுநீரக நோயாக இருக்கலாம், அதே போன்று டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு நோயாக இருக்கலாம். இவ்வாறான நோயாளிகள் மத்தியிலும் கூட இந்த அனீமியா நிலைமைகள், இவ்வாறான தொடர்ச்சியான கிரானிக் இல்னஸஸ், நீண்ட கால நாள்பட்ட நோய்கள் காணப்படுகின்ற ஒரு காரணமும் இந்த அனீமியா நிலைக்கு வைத்திடுகின்றது. அதே போன்று இவ்வாறான ஆசிய கண்ட நாடுகளில் இலங்கை மற்றும் இந்திய நாடுகளை குறிப்பாக நாங்கள் கதைக்கின்ற விடயத்தில் புவர் சோஷியோ எகனாமிக் என்று சொல்கின்றோம். அதாவது வறுமை கோட்டில் காணப்படுகின்ற மக்கள் பெரிய அளவில் காணப்படுகின்றார்கள். எனவே இதன் காரணமாக அவர்கள் சாப்பாட்டு வேளையில் இரும்பு சத்து குறைவாக எடுக்கின்றார்கள், மாமிசங்கள் குறைவாக எடுக்கப்படுகின்றது, அதே போன்று மரக்கறி வகைகள் குறைவாக எடுக்கப்படுகின்றது. இதன் காரணமாகவும் கூட இரும்பு சத்து குறைவடைகின்றது. எனவே இந்த அனீமியா நிலை உருவாக சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த நாடுகளில் காணப்படுகின்ற சில சம்பிரதாய நடவடிக்கைகள் காரணமாக குறிப்பாக பெண்களில் இந்த நிலை அதிகரித்திருப்பதற்கான காரணங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் வீட்டில் சாப்பிடுகின்ற வேளையில் ஆண்களுக்கு முதலிடம் வழங்கப்படுகின்றது. ஆண் சாப்பிட்டதன் பின்னர் பெண்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகின்றது. இதன் காரணமாக மாமிச துண்டை எடுத்துக்கொண்டாலும் பெரிய துண்டு ஆணுக்கு வழங்கப்பட்டு சிறிய துண்டு பெண்ணுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு கலாச்சார பண்பாடு இந்த நாடுகளில், இலங்கை மற்றும் இந்தியா நாடுகளில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக பெண்களுக்கு குறைவான போஷணை சத்து கிடைக்க பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆண்கள் வலிமையானவர்கள், ஆண்கள் வெளியில் போய் வேலை செய்கின்றார்கள், ஆண்களுக்கு தான் போஷணை சத்து அதிகமாக தேவைப்படுகின்றது என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை, போலியான நம்பிக்கை காரணமாக இந்த பெண்கள் இந்த போஷணை சத்து குறைபாடு காரணமாக பாதிக்கப்படுகின்றார்கள், அனீமியா நோய் காரணமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று காணப்படுகின்ற மற்ற விடயம்தான் இந்த இலங்கை, ஆசிய நாடுகளில் காணப்படுகின்ற மக்களில், குறிப்பாக பெண்களில் மாதவிடாய் சக்கரம் தொடர்பான அறிவு இன்னும் போதியதாக ஏற்படாமல் தான் காணப்படுகின்றது. அதிக குருதிப்பெருக்கு ஏற்பட வேண்டும், இவ்வாறான கழிவு ரத்தங்கள் அதிகமாக வெளியேறினால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்கின்றவாறான போலியான மூட நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. இதன் காரணமாக மாதவிடாய் சக்கரத்தில் அதிகமாக குருதி வெளியேற்றம் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் கூட மருத்துவ உதவியை நாடாது இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அதே போன்று இவ்வாறான மாதவிடாய் சக்கரங்கள் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் குறிப்பாக இரும்பு சத்து தேவையாக இருக்கின்ற, ரத்தம் தேவையாக இருக்கின்ற, ஹீமோகுளோபின்கள் அதிகமாக தேவையாக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த தொடர்பான உணவுகளை தவிர்க்கின்ற ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான இரும்பு சத்து போஷணையான உணவுகள் தொடர்பான அறிவு போதாமை, இவ்வாறான குருதி வெளியேற்றங்கள் தொடர்பான அறிவுகள் போதாமை காரணமாக, இவ்வாறான காரணங்கள் காரணமாகவும் பெருமளவான கட்டிலமை பருவத்தில் உள்ள பெண்கள், அதே போன்று இளம் பெண்கள் இது தொடர்பாக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள் காரணமாக இலங்கை மற்றும் இந்திய நாடுகளில் இந்த அனீமியா நிலை பல்கி பெருகி அனீமியா நிலை மிகவும் அதிகமானவர்களிடத்தில் காணப்படுகின்ற ஒரு நிலை அவதானிக்கப்படுகின்றது. எனவே இந்த நோய் எவ்வாறு நாங்கள் இனங்காணலாம்? இந்த நோயின் நோய் அறிகுறிகள் என்ன என்று பார்த்தால் குறிப்பாக களைப்பு காணப்படுகின்றது, உடற்சோர்வு
அவதானிக்கப்படுகின்றது. அதே போன்று உங்களுடைய கண்கள், உங்களுடைய தோள்கள், உங்களுடைய பாதங்கள், கைகளின் உட்புறங்கள் வளமையாக செந்நிறமாக இருக்க வேண்டிய உடற்பாகங்கள் ஒரு வெளிர் நிறமாக, வெண்ணிறமாக காணப்படுகின்ற ஒரு நிலை இந்த எனீமியாவின் காரணமாக ஏற்படுகின்றது. அதே போன்று தொடர்ச்சியான உடற்சோர்வு, இந்த உடல் செயற்பாடுகளில், சமூக செயற்பாடுகளில், கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபாடு குறைவான ஒரு தன்மை இதன் காரணமாக ஏற்படுகின்றது. ஞாபக சக்தி குறைவடைகின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. அதே போன்று சிறுவர்களிடத்தில் வளர்ச்சி கொண்டுகின்ற உயர வளர்ச்சியாக இருக்கலாம், அறிவு வளர்ச்சியாக இருக்கலாம், இந்த வளர்ச்சிகள் பலவீனம் அடைகின்ற ஒரு நிலை கூட இந்த எனீமியா நிலைமை காரணமாக ஏற்படுகின்றது. சிலருக்கு முடிகள் கொட்டுகின்ற நிலைமைகள் கூட உருவாகின்றது. முடிகள் மெல்லியதாக, செந்நிறமாக, செம்மஞ்சள் நிறமாக மாற்றம் அடைகின்ற நிலைமைகள் கூட இந்த எனீமியா காரணமாக ஏற்படுகின்றது. மூச்சு விடுவதில் சிரமம், நடப்பதின் போது மூச்சு வாங்குதல், ஒரு சிறிய வேலையை செய்தாலும் கூட ஒரு களைப்பு ஏற்படுகின்ற நிலைமைகள் கூட இந்த எனீமியா காரணமாக ஏற்படுகின்றது. எனவே இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் வைத்தியரை அணுகி உங்களுக்கு இரத்த பரிசோதனை மாதிரிகளை செய்து உங்களுக்கு எனீமியா நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு உங்களுக்கு காணப்படுகின்ற எனீமியா நிலை உறுதிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதற்கான இலகுவான சிகிச்சை முறைகள் காணப்படுகின்றது. எதிர்காலத்திலும் இதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான வழிவகைகளும் காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் இங்கு காணப்படுகின்ற சிகிச்சை முறைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது அயன் டெஃபிஷியன்சி எனீமியாக இருந்தால், அதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது இரும்பு சத்து குறைபாடு காரணமாக ஏற்படுகின்ற அனீமியாவாக இருந்தால் உங்களுக்கு வைத்தியரை நாடி ஃபெரஸ் சல்பேட், ஃபெரஸ் ஃபியூமரைட் என்று சொல்லப்படக்கூடிய இரும்பு சத்தை கொண்ட மாத்திரைகளை நீங்கள் உள்ளெடுப்பதன் மூலம் இந்த எனீமியாவிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு காணப்படுகின்றதாக இருந்தால் விட்டமின் B12 தொடர்பான ஊசி மருந்துகளும் காணப்படுகின்றது. போலிக் அமிலம் குறைபாடு காரணமாக இருக்கின்ற நபருக்கு போலிக் அமில மாத்திரைகளை உள்ளெடுப்பதன் மூலம் இதனை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த மாத்திரைகள் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் விட்டமின் சியையும் சேர்த்து எடுக்கின்ற சந்தர்ப்பங்கள், விட்டமின் சி குறைபாடு காணப்படுவதாக இருந்தால் அதன் மூலமாகவும் இந்த எனீமியா நிலைகள் தோன்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே விட்டமின் சி வில்லைகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த இலகுவாக இந்த எனீமியா நிலைமையை ட்ரீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. மிகவும் சிவிய எனீமியா என்று சொல்லக்கூடிய எனீமியா நிலைமைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இரத்தங்கள் ஏற்றப்பட்டு கூட சிகிச்சைகள் வழங்கப்படக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. அதே போன்று இரும்பு உங்களுக்கு ஊசி மூலம் ஏற்றப்படுகின்ற ஒரு சிகிச்சை முறைகள் கூட காணப்படுகின்றது. இவ்வாறு எனீமியாவிற்கான பல்வேறுபட்ட நவீன சிகிச்சை முறைகள் கூட காணப்படுகின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய வைத்தியரை அணுகி இது தொடர்பாக பரீட்சித்து பார்ப்பது மிகவும் அவசியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த எனீமியா நிலைமை ஏற்படாதிருப்பதற்காக வேண்டி தவிர்த்து கொள்ள வேண்டிய, பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு வேலைகளில் இரும்பு சத்து அதிகமான சமநிலையான உணவு வகைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மாமிசங்கள், மீன் வகைகள், இறைச்சி வகைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பழங்கள், பேரிச்சம்பளமாக இருக்கலாம், அதே போன்று வாட்டர்மெலன் என்று சொல்லப்படக்கூடிய தர்பூசணியாக இருக்கலாம். இவ்வாறான பழங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இரும்பு சத்து, அதே போன்று எனீமியா நிலையில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று பச்சை நிறத்திலான கீரை வகைகள், அது கொட்டுக்கோலை என்று சொல்லப்படக்கூடிய வல்லாரை கீரையாக இருக்கலாம், முருங்கை கீரைகளாக இருக்கலாம், பேஷன் ஃப்ரூட்டின் கீரைகளாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட பச்சை நிறத்திலான கீரை வகைகளை நீங்கள் உட்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த எனீமியா நிலைமையை தவிர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதே போன்று உங்களுடைய உணவு வேலையை தொடர்ந்து உடனடியாக கோபி மற்றும் தேநீர் அருந்துவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக இரும்பு சத்து அதிகமாக துரிஞ்சப்படுகின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே நீங்கள் கோபி மற்றும் தேநீர் பருகுவதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் கட்டிலமை பருவத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தால் மாதவிடாய் சக்கரம் தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அதிகமாக குருதி பெருக்குகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய வைத்தியரை அணுகி தொடர்பான ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்வதன் மூலமாக இதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே இந்த நிலைமைகள், இவ்வாறான நிலைமைகள் காரணமாக, இவ்வாறான பழக்க வழக்கங்கள் காரணமாக உங்களுக்கு
இந்த அயன் டெபிஷியன்சி அனீமியா அல்லது இந்த அனீமியா நிலைமை தொடர்பாக உங்களுக்கு தவிர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சாப்பாட்டுடன் நீங்கள் எலுமிச்சை சாறை சேர்த்துக் கொள்ளுங்கள். விட்டமின் சி கொண்ட பழங்களை நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்கள். இதன் காரணமாக இரும்பு அதிகமாக அகத்துறிஞ்சப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகின்றது. அதே போன்று இலங்கை அரசாங்கத்தினால் கூட இந்த இரும்பு சத்து குறைபாடு அல்லது எனீமியாவிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் பாடசாலைகளில் தற்பொழுது சமநிலையான உணவு வழங்கப்படுகின்றது. இதன் காரணமாக மாணவர்களிடத்தில் ஏற்பட இருக்கின்ற இந்த எனீமியா நிலைமை தொடர்பாக தவிர்ப்பதற்குத்தான் முட்டைகள், மாமிசங்கள், மீன்கள், மரக்கறிகள் அடங்கிய உணவு வேலைகள் ஒரு சமநிலையான உணவு வேலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதே போன்று பாடசாலைகளில் மாணவர்களை பரீட்சித்து இரும்பு குளுசைகளும் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இரும்பு மற்றும் விட்டமின் சி பிள்ளைகள் வழங்கப்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் இது தொடர்பாக அவதானமாக இருந்து அவர்களுக்கு இந்த மாத்திரைகளை வழங்குங்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு எதிர்காலத்திலும் அவர்களுக்கு காணப்படுகின்ற இந்த இரும்பு சத்து குறைபாடு அல்லது ஹீமோகுளோபின் குறைபாடு தொடர்பான சிகிச்சைகளுக்கு இது ஏதுவாக அமைகின்றது. அதே போன்று கர்ப்பிணி தாய்மார்கள் தொடர்பாகவும் நேர காலத்துடனேயே அவர்கள் இரும்பு மாத்திரைகளை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட வயது உடையவர்களிடத்தில் இந்த இரும்பு சத்து குறைபாட்டிலிருந்து அவர்களை தவிர்த்து கொள்வதற்கான பல்வேறு வேலை திட்டங்கள் காணப்படுகின்றது. குழந்தைகள் 6 மாதத்தை தாண்டியவுடன் அவர்களுக்கு இந்த சமநிலையான இரும்பு சத்து உள்ளடங்கலான உணவு வகைகளை அறிமுகப்படுத்துவதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சிறு வயதில் ஏற்படுகின்ற இந்த எனீமியா நிலைமையிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். கட்டிளமை பருவத்தில் இருக்கின்ற பெண்கள் இது தொடர்பாக அறிவூட்டப்பட வேண்டும். மாதவிடாய் சக்கரம் தொடர்பாக அறிவூட்டப்பட வேண்டும். இந்த எனீமியா நிலைமைகள் தொடர்பாக அறிவூட்டல்கள் இடம்பெற வேண்டும். பாடசாலை மட்டத்தில், சமூக மட்டத்தில் இவ்வாறான நிலைமைகள் அவர்களுக்கு அறிவுகள் வழங்கப்பட்டு இந்த எனீமியா நிலைமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் காணப்படுகின்றதா இருந்தால் கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள். எங்களுடைய தொடர்ச்சியான மருத்துவம் தொடர்பான வீடியோக்களுக்காக டாக்டர் அன்ஃபாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்.